எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் சிபிடி டெஸ்ட்டில் செலக்ட் ஆகிட்டு இன்றைக்கி ஹைடெக் லேப் கவுன்சிலிங் அண்ட் ட்ரைனிங்காக போயிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எது பக்கத்தில் இருக்க ஸ்கூலோ அந்த ஸ்கூல் கிடச்சதுன்னா கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. இது மார்க் பேசிஸில் தான் அப்பாயிண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எவ்வளோ சீக்கிரம் உங்கள் பேட்ச் டைமிங்க்கு நீங்கள் போகிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் உங்களுடைய ஸ்கூலை தேர்ந்தெடுத்துக்கலாம். இருந்தாலுமே இது நாளைக்கு ட்ரைனிங், அதாவது இன்றைக்கி ட்ரைனிங், இன்றைக்கி நீங்கள் ஸ்கூல் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னாலும் இதில் நிறைய டவுட்ஸு, நிறைய கன்ஃபியூஷன், நிறைய தன்னார்வலர்களுக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட். அது என்ன அப்படின்னா, நமக்கு முதல்ல சேலரி தான் டிசப்பாயின்மெண்ட் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா ஃபஸ்ட்டு 18, 15 இப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் இப்போது 10,000 டேக் ஹோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10,000 ப்ளஸ் ஆனால் சேலரி, ஆனால் நமக்கு கையில் கிடைக்கக்கூடியது 10,000 தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது கூட இன்னும் ப்ராப்பராக எந்த நோட்டிஃபிகேஷனும் வரல சொல்லியிருக்காங்க. ஸோ லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து இப்போ நம்மளுக்கு போகணும் அப்படின்னா நிறைய செலவாகும். ஸ்கூல் தூரத்தில் கிடச்சதுனாலும் மறுபடியும் பஸ் ஃபேர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய செலவு பண்ண வேண்டியதாகும். சேலரி ரொம்ப கம்மியாக இருக்குது, சேலரி ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு கண்டிப்பாக போய் தான் ஆகணுமா, இல்லைனா குவிட் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ 18 அப்படின்னு சொல்லவே தான் நிறைய பேர் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்க இந்த ஒர்க்கில். இப்போ 10,000 அப்படிங்கிறப்ப கொஞ்சம் நிறைய பேர் யோசிக்கிறாங்க. ஸோ இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஹைடெக் லேப் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எம்இஸ் சூஸ் பண்ணிட்டாங்க. எம்இஸ் ஒரு நாளைக்கு ஒரு 30 to 40 ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம போட்டனாலும் பர் ஸ்டூடெண்ட்டுக்கு 35 ருபீஸ் அந்த மாதிரி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், எம்இஸோ இல்லை ஹைடெக் லேபோ. ஸோ இதில் நீங்கள் போயிட்டு கான்ட்ராக்ட்லாம் சைன் பண்ணுற மாதிரி இருக்காது. கெல்ட்ரான் தான் 5 இயர்ஸ்க்கு கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ நடுவில் உங்களுக்கு பிடிக்கலனாலும் நீங்கள் வெளியே வந்துடலாம். அடுத்தது இப்போது கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் உங்களை கட்டாயப்படுத்த மாட்டாங்க. ஸோ இதில் மேக்ஸிமம் மெம்பர்ஸை ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நிறைய வேகன்சிஸ் இருந்துச்சுன்னா திரும்பவும் கண்டிப்பாக செகண்ட் பேட்ச் வரும். ஏன்னா நிறைய பேர் செகண்ட் பேட்ச், செகண்ட் லிஸ்ட் வருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ இது ஃபில் பண்ண அப்புறம் நிறைய பேர் ஜாயின் பண்ணலை, இப்போவே நிறைய பேர் போகலை அப்படின்னா கண்டிப்பாக செகண்ட் பேட்ச் நடக்கும். இதில் ஐடிகே மெம்பர்ஸ் அண்ட் ஐடிகேயில் ஒர்க் பண்ணாத பிஎஸ்சி முடித்த கிராஜுவேட்ஸையும் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுமே எக்ஸாம் எழுதுவாங்க. ஆல்ரெடி அந்த மாதிரி தான் எக்ஸாம் எழுதியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி உங்களுக்கு எப்படி ட்ரைனிங் நடந்துச்சு அண்ட் எப்படி உங்களுக்கு கவுன்சிலிங் இருந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அதே போல் இது கவர்மெண்ட் ஜாப் மாதிரி மெட்டர்னிட்டி லீவ்லாம் கிடைக்குமா உடனே ஜாயின் பண்ண உடனே அப்படிலாம் கேட்டுக்கோங்க. இது பற்றின ப்ராப்பரான அறிவிப்பு நம்மளுக்கு கெல்ட்ரான் இன்னும் கொடுக்கல. மேபி ஜாயின் பண்ணிட்ட பிறகு கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் உங்களுடைய கோஆர்டினேட்டர்ஸ், இப்போ நீங்கள் போய் ட்ரைனிங் போகிறீங்க இல்லைங்களா, அங்கேயே கேட்டுக்கிறது நல்லது. ஏன்னா எதுவாக இருந்தாலும் அவங்களுக்கு தான் டீட்டெயில்ஸ் தெரியும். ஸோ அதனால் அவங்கக்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெளிவான ஒரு விளக்கம் கிடைக்கும். ஸோ என்னென்ன சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்கோ அத்தனை சந்தேகங்களையும் நீங்கள் உங்கள் ட்ரைனிங்கில் கேட்டு அதை கிளியர் பண்ணிக்கோங்க. மறந்துடாதீங்க. உங்களுக்கு ஒரு வேளை மறந்துடும் தோணுச்சுன்னா பேப்பரில் கூட ஹிண்ட் மாதிரி நோட் பண்ணி எடுத்துக்கோங்க. டைமிங், ஒர்க்கிங் ஹார்ஸ் எவ்வளோ நேரம், அதே போல் எவ்வளோ நாள் ஒர்க்கிங், அதையும் கேட்டுக்கோங்க. மண்டே டு ஃப்ரைடேவா, மண்டே டு சாட்டர்டேவா அப்படின்னு சொல்லிட்டு. ஒர்க்கிங் ஹார்ஸ் 9 to 4 இல்லை 8 to 6 அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் அது என்ன அப்படிங்கிறத தெளிவாக கேட்டுக்கோங்க. அண்ட் உங்களால் உங்கள் இடத்துலேருந்து அந்த ஸ்கூலுக்கு போயிட்டு வர முடியுமா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒரு ஸ்கூலில் ஒரு ஹைடெக் லேப் தான் இருக்கும், ஒரு சில ஸ்கூலில் மட்டும்தான் 9 ஹைடெக் லேப் இருக்குது. ஸோ ஆல் தி பெஸ்ட். உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை உங்கள் மனசாட்சி பிரகாரம் செய்யுங்க. நிச்சயமாக அது நல்லதாகவே இருக்கும். தேங்க்யூ.